கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:20 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். யோசனையே பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்த மீனே, ஆராதனை ஆராதனை. விடிவெள்ளி தினம்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. தேடியமை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினம் தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னிப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூலைக்கல்லே, ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். சரி, இன்னைக்கு ஏசாயா 10வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அக்காலத்திலே, இது ஒரு காலத்தில் நடக்கக்கூடிய காரியம், இஸ்ரேலில் மீதியாயிருப்பவர்களும் யாக்கோபின் வம்சத்திலே தப்பினவர்களும் பின் ஒருவனை தாங்கள் அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாக சார்ந்து கொள்வார்கள். சரி, ஃபர்ஸ்ட் மீதியா இருக்கிறவர்களுக்கு ரெமனன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெமனன்ட் ரெமனன்ட் சரேட், எஸ் மேல போடுங்க, சரேட் சரேட் ரெமனன்ட். இந்த ரெமனன்ட்ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். நாம் தான் ரெமனன்ட். ஒரு கூட்டத்தை உண்டாக்குனார். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, கடல் கலை மணல் அத்தனையா இருந்தாங்க. மேல பார்த்தானா நட்சத்திரத்தை என்ன முடியாத நட்சத்திரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடற்கரை மணல். ஆனா எல்லாரும் இஸ்ரவேலரா? எஸ், எல்லாரும் இஸ்ரவேல் தான், சந்தேகம் இல்லை.
எல்லாரும் ஆபிரகாம் சந்ததியா? எஸ், ஆபிரகாம் சந்ததி, அந்த சந்தேகம் இல்லை. ஆனா அத்தனை பேரும் என்ன செய்யல, என்ன செய்தார்கள் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுல ரெமனன்ட் ஃபர்ஸ்ட். இத நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு ரட்சிப்பின் திட்டம். ரட்சிப்பின் திட்டத்தை ஒரு வசனத்துல மிக அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 31 19:31. மீதியா இருக்கிறவர்கள், அந்த ரெமனன்ட், மீதியா இருக்கிற ஒரு சின்ன கூட்டம் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். எங்க புறப்படுவார்கள்? பரதேசம் புறப்படுவார்கள். அப்ப ரட்சிப்பின் திட்டத்துல எல்லாரும் இஸ்ரவேலர்களா? எல்லாரும் இஸ்ரவேலர்கள். எல்லாருக்கும் விசுவாசம் கிடையாதுங்க. அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னு விசுவாசம் கிடையாது. அவங்க ஒரு உலக பிரகாரமான ஒரு இஸ்ரவேல் மக்கள். அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்னும் அநேகராக இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாரையும் கூட்டிட்டு போக மாட்டார். ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். சரி, இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க போறோம். எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது. எஸ்ரா 9:14 பக்கம் 601. நாங்கள் உமது கற்பனைகளை வீணாகவும் இந்த அருவருப்பில் உள்ள ஜனங்களோடு சம்பந்தம் கலக்கவும் தகுமோ. அப்ப எஸ்ரா தங்களை ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த சந்ததியாக பார்க்கிறார். நாங்க எப்படி இருக்கிறோம்? நாங்க அங்க போய் என்ன செய்ய முடியாது? சம்பந்தம் கலக்க கூடுவோம். அப்படி செய்தால் எங்களில் ஒருவனும் மீதியாக தப்பாதபடிக்கு தேவன் எங்களை நிர்மலமாக மட்டும் எங்கள் மேல் கோபமா இருப்பீர் அல்லவோ. என்ன ஒரு அழகான வெளிப்பாடு. இன்னைக்கு நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லி உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். இந்த வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க சொல்லணும், எனக்கு அந்த இயேசு தேவை, எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த புது பிள்ளைங்களாம் கட்டுறதுக்கு முன்னாடி அவன் இந்த டீன லாஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். அதுல ஒரு ஆள் அங்க உட்காந்துட்டு ஃபாதர் பாட்டு, இந்த பாட்டெல்லாம் பாடுவாரு. அதுல எதுகையும் இருக்காது, மோனை இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ராகம் இருக்காது. ஆனா சத்தமா பாடுவார், எல்லாருக்கும் கேட்கும். நான் ரவுண்ட்ஸ் போகும்போது, நீங்க ஆண்டோடைய பிள்ளையா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார், நான் மண்ணு, அதாவது ஒரு லாரியில மண் அள்ளி போட்டு அதை கொண்டு போறதான் என் வேலை. நாங்கள் குழி தோண்டும் போது நான் உள்ள இருக்கேன், மண்ணை அள்ளி அள்ளி நான் மேலே தூக்கி விட்டுட்டு இருக்கேன். நான் திடீர்னு அந்த மண்ணு சரிஞ்சு என்னை மூடிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க, ஏசு செத்து போயிட்டாருடா, ஏசு செத்து போயிட்டாருடான்னு சத்தம் போட்டாங்க. அப்புறம் நான் வெளியே, ஏசு உயிரோட வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நபரை சுத்தி கூட வேலை பார்க்கறவங்க எப்படி பார்க்கணும்? இயேசுவாக பார்க்கறாங்க. இந்த ஆளால பீடி குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. கெட்ட வார்த்தை பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இப்படித்தான் நமது மீதியானவர்களை நம்ம பார்க்கணும். ஒருவனும் மீதி தப்பாதபடிக்கு இது ஒரு திட்டம். இப்ப இஸ்ரவேல் மக்கள் ஒரு சிறைப்புள்ள போறாங்க. அந்த சிறைப்புள்ள போயிட்டு வரும்பொழுது என்ன ஒரு மாறுதல் வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எரேமியா 42வது அதிகாரம் 42:2 தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்தும். நீர் எங்களுக்கு விண்ணப்பத்திற்கு இடம் கொடுத்து மீதியா இருக்கிற இந்த சகல ஜனங்களில் வாதை வந்துச்சு. 4 வகையான காரணம் அனுமதிக்கிறார். பட்டேரும் வாதை எல்லாம் போய் ஒரு கூட்டம் மீதியா இருக்காங்க. மீதியா இருக்கிற இந்த சகல ஜனமாகி எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் இங்கதான் இருக்கு. எங்க கடவுள் கிடையாது, உங்களுடைய கடவுள் சொல்றாங்க. சரி,
இது நம்ம பார்த்த முதல் ஒரு காரியம். இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தது. மீகா 4வது அதிகாரம் 7வது வசனம். 1078 மீகா 4:7. நுண்டியானவர்களை மீதியான ஜனமாகிய தூரத்திலே தள்ளுண்டு போனவர்களை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். யார் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ, வெரி குட், தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, பலத்த ஜாதியாகவும் வைப்பேன், அவர்கள் பேரிலே கர்த்தர் சீயோன் பருவத்தில் இது முதல் என்றைக்கும் ராஜாவா இருப்பார். நொண்டியானவனை, நொண்டிகள் என்னன்னா ஒரு பலவீனமானவர்கள். அந்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலையும் தேவாலயத்துக்குள்ள நொண்டி முடமெல்லாம் போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, இவங்களை சுகப்படுத்தி அவங்கள அந்த அளவு உள்ள கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசனம் அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, பலத்த ஜாதியாக வைப்பேன், அவர்கள் பேரிலே கர்த்தர் சீயோன் பர்வதத்தை மேல் என்றைக்கு ராஜா. அதுதான் ராஜா மாற்ற முடியாது. சரி, இரண்டாவது எஸ்கேப், தப்பினவர்கள். இருக்கு மேலாட், மேலாட், MA மேல மேலாட், மேலாட், MALAT, மேலாட், மேலாட். இந்த மேலாட்டை நாம் புரிந்து கொள்றதுக்கு எஸ்கேப்ங்கிற ஒரு வார்த்தை இது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 19:17. அதில் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன் இது சொதம் குரமாக ஆண்டவர் அழிக்க போகிறார். லோத்து அங்க உள்ள இருக்கார். லோத்துடைய குடும்பத்தை வெளியே கொண்டதுக்கு அவனுடைய திட்டம். அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 17, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, எஸ்கேப், ஓடிப்போ, எஸ்கேப் ஆயிருங்க தான் நீ செத்து. இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, எஸ்கேப் ஆகிவிடு அப்படின்னு சொல்றாங்க. இதான் இந்த கரெக்டான மேலட், மேலட். சரி, இதை புரியுதுக்கு இன்னொரு வார்த்தையை சேர்த்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒன்று சாமுவேல் 19வது அதிகாரம் 1 சாமுவேல் 19:17. அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து, சவுல் என்ன மேட்டாக்க சொல்லிடுறேன், ரொம்ப டீச்சராக கொடுக்குறேன். மீகால் சவுளுடைய மகள், மருமகன் தாவீது கொலை செய்ய ஆள் அனுப்புறான். ஆனா அங்க என்ன செய்யறா, அத கதவை திறந்து கட்டில் மேல வச்சு கீழே தப்பிக்க விட்டுறா. கட்டிலோட எஸ்கேப். இது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தாச்சு, எஸ்கேப். இன்னொரு காரியத்தை நம்ம 2 தடவை அந்த எஸ்கேப் வருது. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 10:24. அவர்கள் பலியையும் சர்வாங்க ரத்தங்களையும் செலுத்த உட்பிரவேச பொழுது எங்கு வெளியே 80 பேரை தங்களுக்கு ஆயத்தம் வைத்து, நான் உங்கள் கையில ஒப்புவிக்கிற மனுஷன் ஒருவனை அவன் தப்ப விடுகிறானோ, அவனுக்கு ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட வேண்டிய, அவனை மட்டும் தப்ப விட்டுட்ட உன் உயிருக்கு, தப்ப விட்டானா தப்ப விட்ட வேண்டிய மேலட் போயிடும். 3வது நம்ம அவனை பார்த்து படிக்க இருக்கிறோம், அது ட்ரூ. ட்ரூ இது கிரேக்க வார்த்தை அலட்டியோஸ், அலட்டியோஸ், ALALETIOS.
அலத்தியோஸ் 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 இ மேல ஒரு கோடு போட்டிருக்கிறேன். TH இ மேல ஒரு கோடு எஸ் அலத்தியோஸ். இன்னொன்னு நம்ம பார்த்துறோம் என்ன நியோஸ் ஏ அதே தான் எல் இ கரெக்டா அதே மாதிரி தான் இருக்குது. தினியோஸ் தினியோஸ் அலத்தினியோஸ் ரைட். ரெண்டு கொள்ள வித்தியாசத்தை பார்த்து நம்ம முடிக்க போயிடும். இது புதிய ஏற்பாட்டில் வர காரியம். ட்ரூத் உண்மையாக. மத்தேயு 22வது அதிகாரம் 16வது வசனத்துல சீஷர்களையும் ஏரோதியானவர்களை அனுப்பினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தெத்து பார்க்கிறதுக்கு அவர் எப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாக போதிக்கிறது என்றும், சத்தியத்தை சத்தியமா சொல்கிறேன்னு சொல்லி அலத்தினியோஸ் அலத்தியோஸ் அலத்தியோஸ் போதிக்கிற டீச்சர். யோவான் எடுத்துக்கோங்க 3வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 3:33 அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திகரிக்கப்படும். சத்தியமுள்ளவர் அத்தனியோஸ். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அது என்ன அலத்தினோஸ். அது இஎஸ் இது NOS. இது ரியல். ரியல்ங்கிறது என்ன நம்ம பார்த்து முடிக்க போயிடும். யோவான் 7வது அதிகாரம் 28வது வசனம் 7:28. அப்பொழுது இயேசு தேவாலயத்தை உபதேசிக்கிறே சத்தியமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்று அறிவீர்கள், நான் சுயமாயவர்களை என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். இது பிதாக்கு வருகிற கேரக்டர். 100% சத்தியமுள்ளவர். டீச்சிங் வேற, இது ஃபுல்லா சத்தியமுள்ளவர். இவரை பவுல் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல, ஏனென்றால் அவர்கள் தாமே 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9வது, ஏனென்றால் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்திலே நாங்கள் அடைந்த பிரவேசம் என்று ஜீவனுள்ள மெய்யான தேவன். 2 ஜீவனுள்ளங்கிற ஒரு வார்த்தையும் மெய்யான தேவன் 2 இணைத்தும் போது இதுக்கு நம்ம பார்க்கறது ரியல் அத்தனியோஸ். கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து முடிக்க போகிறோம். இது பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற ரத்த சாட்சிகள் எப்படி அவங்க ஆண்டவரை அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தனியோஸ் அப்படிதான் ஜெபிக்கிறார். வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் பலிபீடத்திற்கு கீழே இருக்கிற ஆத்மாக்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தம் கடாஷ், சத்தியமுள்ள ஆண்டவரே அத்தனியோஸ். ரைட், லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10வது அதிகாரம் 20வது வசனத்துல, அக்காலத்திலே, அக்காலத்தை பற்றி நம்ம பல முறை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்க்கிறோம். இதனுடைய ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது, ஏசாயா 52வது அதிகாரம் 6வது வசனத்துல அக்காலத்திற்கு ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப பல காரியங்கள் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்ப நமக்கு கரெக்ட் புரியும்னா அதான் அக்காலத்துல. இந்த நிமித்தமாக என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவன் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். அந்த காலத்துல நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஆமா, இது ஆண்டவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி. இத எரேமியா இதை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரேமியா 33வது அதிகாரம் 15வது 33. அந்நாட்களே, இது 2 சேர்ந்து வருது.
காலங்கிறது வர நாள் வர ஒரு நாள்ல ஆண்டவர் சகரிலைய பார்க்கிறோம், பாவத்தையும் அக்கறையும் ஒரே நாள்ல செய்வார். 13வது அதிகாரத்தில் எல்லாம் ஒரே நாள் அக்காலங்கிறது ஒரு பீரியட் ரெண்டு சேர்ந்து பார்க்கிறோம். அந்நாளிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பார். இதெல்லாம் நடக்குது ஒரு சிங்கிள் டே, அக்காலத்தில் நடக்கக்கூடிய காரியம். சரி, இப்ப இந்த மீதியானவர்களை குறித்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பார்த்தா தான் நம்ம இவர்கள் எப்படி அதை புரிஞ்சு கொண்டாங்க நமக்கு தெரியும். மீதியானவர்கள்ங்கிறத எப்படி பார்க்கலாம்னா, ஏசாயா 1வது அதிகாரம் 9வது வசனத்துல சேனைகளின் கர்த்தர் ஹோஸ்ட். சேனைனால என்ன அர்த்தம்னா ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தம் யாருக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கும் சாத்தான் இவங்களை பாவம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு மீதியாக ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்கள நம்ம சேனையின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காமல் போனால் நாங்கள் சோதாம் முழுசா அழிச்சிட்டாங்க. அக்கினியை எல்லாத்தையும் அழிச்சிச்சு. அப்கோர்ஸ் எஸ்கேப் ஆனாங்க, இல்லை நான் சொல்ல மாட்டேன், அது மீதியானவர்கள். ஆனா அங்க எப்படி அழிஞ்சாலும் நம்மளும் அழிஞ்சிருப்போம். இந்த மீதியான ஒரு கூட்டத்தை புரிந்து கொள்ள ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், அவர் சொல்றாரு, ஏன் அமெரிக்கா இங்கிலாந்துங்கிற தேசங்கள்லாம் இன்னும் அழியாம இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இன்னைக்கும் அங்க ஒரு கூட்டத்தார் ஊழியக்காரர்கள் உண்மையாக ஊழியம் செய்யறாங்க, அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனாலதான் அது அழியாம இருக்குன்னு சொல்றாரு. சரி, 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்ற மீதியானவர்கள். ஏசாயா 4:2 இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்த தப்பினவர்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். எஸ்கேப் அவர்கள் அந்நாளிலே ஒரு நாள், அக்காலம் ஒரு நாள், இந்த அந்நாளிலே கர்த்தரின் கிளை, இது ஆண்டவராகிய இயேசு கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமா இருக்கும். பூமியின் கனி அவருக்கு சிறப்பும். பூமியின் கனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க ஊழியம் செய்றாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க, அவர்கள் மன மகிமை படுகிறார். 3வது ஒரு காரியத்தை பார்க்க போறோம், அடிமரம். ஏசாயா 6வது அதிகாரம் 13வது வசனம் 6:13 ஏசாயா ஆகிலும் அதன் இன்னும் 10ல் ஒரு பங்கு. இது என்னன்னா, ஒரு சல்லடை இருக்கு, அதுல ஒரு சில காரியத்தை போட்டு சலிச்சிட்டே இருப்பாங்க. இது மேல கீழே உள்ளதெல்லாம் கீழே இருக்கு. இதை என்ன செய்வாங்கன்னா இன்னொரு சல்லடைக்கு மாற்றுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெரிய கோட்டு இருக்கும். இப்படி மாத்தி கடைசியில் ஒரு சிலதுதான் மேல இருக்கும். அதுபோல 10ல் ஒரு பங்கும் அதுவும் திரும்ப நிர்மலாகும். கர்வாலி மரமும் அரச மரம் இலையற்ற பின்பு அடி மரம் இருப்பது போல அதன் அடிமரம் பரிசுத்த வித்தாக இருக்கும். ரூட்டை தான் பார்க்கிறேன். 100 வசனத்தை வாசிக்கிறோம். 37வது அதிகாரம் ஏசாயா 37:4 ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு அசரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனை அனுப்பின ராப்சாக்கு சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் கேட்டவர்கள் நிமித்தம் தண்டனை செய்ய வருவார். ஆனாலும் இன்னும் தான் ஒரு கூட்டத்தை பார்க்கணும். சின்ன கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீதியாளர்களுக்காக விண்ணப்பம் செய்வாராக என்று எசேக்கியா சொன்னார். ஜெபம், இந்த ஜெபம் இவங்களை மட்டும் ஸ்பெஷலா பாதுகாக்கிறார். சரி, இப்ப இனிமேல் சில காரியங்கள்ங்கிற ஒரு நோ மோர்ங்கிற இங்கிலீஷ் பேப்பர்ல நான் எடுத்திருக்கேன். நோ மோர். இந்த நோ மோர்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 17வது வசனம். இப்ப நான் அந்த நோ மோர்ங்கிறத உங்களுக்கு வசனத்துல காமிச்சிட்டு போறேன். ஏசாயா 10வது அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே காமிச்சவங்களுக்கு இஸ்ரேலில் மீதியானவர்கள் காமிச்சிட்டேன். யாக்கோபின் வம்சத்திலே தப்பினவர்கள் பின் ஒருவனை தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் சார்ந்து கொள்ள மாட்டாங்க. ஆண்டவன் அந்த நோ மோர்ங்கிறதுக்கு தமிழ்ல சார்ந்து கொள்ளாமல் நோ மோர். 2 ராஜாக்கள் 17:18. 2 ராஜாக்கள் 17:18. ஆகையால் கர்த்தர் இஸ்ரேல் மேல் மிகவும் கோபம் அடைந்து
அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். ஒரு கிருபையாக ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியா இருக்கு. நோ மோர். இந்த யூதா கோத்திரம் அங்க போய் சேரும். இப்படி கோராகு புத்திரர் அவங்க அப்பாட்ட போகால தப்பிச்சுக்கிட்டாங்க. அதுபோல யூதா கோத்திரம் மாத்திரம் எஸ்கேப் ஆகி இருக்குது. இதுதான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் சந்ததியாரை புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளி மாட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளையர்களை ஒப்பு கொடுத்தார். ஆனா யூதாங்கிறது மீதியான ஒரு கூட்டம். இவர்கள் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 28வது அதிகாரம் 2 நாளாகமம் 28:22 துரோகம். தான் நெருக்கப்படும் காலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக அந்த அகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். பிரசன்ட் கண்டினியூஷன். அவனுக்கு ஆண்ட செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துடான். அவன் அடித்தவரை சார்ந்து கொண்டுகிட்டு இருக்கான். பரிசுத்த தேவனை அண்டிக் கொள்ளவில்லை. அவன் கண்டினியூஸா அதை செய்து கொண்டிருக்கான். இதை முடிக்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசி நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். ஓசியா 5வது அதிகாரம் 5:10 யூதாவின் பிரபுக்கள் எல்கைகளை ஒடுக்கிறவர்களுக்கு ஒப்பானார்கள். அவர்கள் மேல் என் உக்கர கோபத்தை தண்ணீரை போல ஊற்றுவேன். தண்ணீரை ஊத்துறது கஷ்டமே கிடையாது. ஒரு சில ஜூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திக்கா இருக்கு. ஊத்தெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். தண்ணி அப்படியே சல்லுன்னு வெளியே வரும். கோபம் அப்படியே சல்லுன்னு வெளியே வரும். ஓசியா 14:3 ஆசிரியாங்களை ரட்சிப்பதில்லை. இவங்கெல்லாம் இங்க சார்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப ஒழுங்கா இருக்காங்க சார். நாங்கள் குதிரைகள் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரிகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் இனி நாங்கள் சொல்ல மாட்டோம். திக்காற்றவன் உங்களிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். அடுத்து ஒரு பெரிய கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது சொன்னாங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்த துதிப்போம். சார்ந்து கொள்வோம், துதிப்போம். அந்த சந்தோஷமாயிடும். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி. உம்முடைய கிருபைகள் பெருது, ஆசீர்வாதங்கள் பெருது, நன்மைகள் பெருது ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.